அன்பார்ந்த யாரிவர் நேயர்களுக்கு வணக்கம். யாரிவர் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை இருந்தா. சனிக்கிழமை தோறும் அவளுடைய மாமா அவங்க வீட்டுக்கு வருவாரு. இந்த பிள்ளை சனிக்கிழமையானா மாமா எப்போ வருவாருன்னு அவங்க அம்மாவை நச்சரிக்க ஆரம்பிச்சிருவா. ஏன் தெரியுமா? மாமா வரும்போதெல்லாம் அவளுக்கு பிடித்தமான அல்வா வாங்கிட்டு வருவாரு. இந்த பிள்ளை மாமாவை இல்லை, ஆனா அல்வாவுக்காக தான் மாமாவை எதிர்பார்க்கிறா. நம்மளும் கோயிலுக்கு போறோம், கடவுளை தேடுறோம். எதுக்காக? நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு போறோம், இல்ல ஏதாவது கடவுள் கொடுக்க மாட்டாரான்னு கடவுளை தேடுறோம். கடவுள் உண்மையில நம்ம வாழ்க்கைக்கு அவசியமா? கடவுளை கும்பிடாதவங்க எல்லாம் கெட்டா போயிட்டாங்க? இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க வருகிறார் பாஸ்டர் டேவிட் பர்னபாஸ் அவர்கள். இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பதாக அமர்ந்து தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அமர்ந்திருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. தெய்வம் மனிதனுக்கு அவசியமா? அவன் வாழ்க்கையிலே அவன் ஏன் தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று சொல்லி உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய நாட்டை பொறுத்தவரையிலே ஏறக்குறைய 99% மக்கள் தெய்வம் தங்களுக்கு வேண்டும், தெய்வம் மனிதனுக்கு அவசியம் என்று சொல்லி தெய்வத்தை தொழுது கொள்கிற மக்களாக வாழ்ந்து வருகிறார்கள். மிக சொற்பமான சதவீதம் மட்டுமே தெய்வம் இல்லை என்றும் தெய்வம் மனிதனுக்கு அவசியமில்லை என்றும் சொல்லி வாதிடுகிறார்கள். அவர்கள் அப்படி செய்வதின் காரணம் கூட என்னவென்று சொன்னால், மனிதன் உழைத்தால்தானே உண்ண முடியும், அவன் கைதான் அவனுக்கு பலனாயிருக்கிறது, துணையாயிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். பயம் நிறைந்தவனும் வாழ்க்கையை சந்திக்க தைரியமற்றவனும் தான் தெய்வத்தை சார்ந்து கொள்கிறான் என்று சொல்லி அவர்கள் வாதிடுகிறார்கள். அவர்கள் வாதிடுவது இருக்கட்டும். ஆனால் தெய்வத்தை வணங்குகிற நானும் நீங்களும் எதற்காக தெய்வத்தை வணங்குகிறோம் என்று சொல்லி சற்று கவனமாக நிதானமாக சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இன்றைக்கு தெய்வத்தை வணங்குகிற தெய்வத்தை தேடுகிற மக்கள் கூட எதற்காக தெய்வத்தை தேடுகிறார்கள் என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், கோயிலுக்கு போகிற பழக்கம் இருக்கா? இருக்குது சார். எவ்வளோ வருஷமாக போகிறீங்க? விவரம் தெரிஞ்சதுலேருந்து போவேன் சார். என்ன காரணத்துக்காண்டி கோயிலுக்கு போகிறீங்க? மனசில் வேண்டது நடக்கணும். மனசில் வேண்டது நடக்கணும். என்ன வேண்டிக்குவீங்க? இதுதான் என்ன, பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போகும்போது எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும்னு வேண்டுவேன். அதுக்கப்புறம் அதான் அடிக்கடி ஏதாவது ஒன்று. அது கோயிலுக்கு போகிற பழக்கம் இருக்கா? என்ன வேண்டிக்கிறீங்க போயிட்டு? கஷ்டம் வந்தபோது இப்படி ஏன் சோதிக்கிறேன் அப்படின்னு நினச்சி நம்ம வேண்டிக்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். கடவுள் இருக்காருன்னு நம்புறதுனால தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம். அதனால் வேண்டதுனால கண்டிப்பாக நடக்குது, எல்லா காரியமும் நடக்குது. நம்ம என்ன வேதனையோட போய் நம்ம வேண்டுறோமோ அது நிவர்த்தி ஆகுது. அதுக்காக நம்ம கோயிலுக்கு போகிறோம். எதுக்காண்டி கோயிலுக்கு போகிற? சாமி கும்பிட. சாமி கும்பிட போகிற. என்ன வேண்டிக்கிற? நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும்னு. படிக்கிறத தவிர வேறு ஏதாவது? அப்பா அம்மா நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி உள்ளவங்க நல்லா இருக்கணும்னு. மாதத்துக்கு 2 ட்ரிப் போவோம். மாதத்துக்கு 2 வாட்டி. நீங்கள் அப்படி கோயிலுக்கு போகிறதுனால என்ன உங்களுக்கு கிடச்சிச்சு? சாமி சக்தினால் நமக்கு நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் கொடுக்கும். எது நம்பிக்கை, எது நினச்சிட்டு போகிறோமோ காரியம் நிறைவேறும். உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் நன்மைகளுக்காகவும் சுகவீன நேரத்திலே உதவிக்காகவுமே தெய்வத்தை தேடுகிறார்கள். தெய்வத்தை தேடி கோயில்களுக்கு போய் திரும்பி வருகிற மக்களிடத்திலே விசாரிக்கும் பொழுது, எதற்காக இந்த தெய்வத்தை தேடுகிறீர்கள், இந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு போய் வருகிறீர்கள் என்று சொல்லி கேட்டால் அவர்கள் சொல்லுகிற பதில் என்னவென்று சொன்னால், நாங்கள் நன்றாயிருப்பதற்காக, எங்கள் பிள்ளைகள் நன்றாயிருப்பதற்காக, அவர்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாயிருப்பதற்காக, நன்மைகள் உண்டாவதற்காக என்று சொல்லி தெய்வத்தினிடத்திலிருந்து வருகிற சில நன்மைகளுக்காகவே அவர்கள் தெய்வத்தை தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். மனிதனோ தெய்வத்தை தேடவில்லை, தெய்வம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தேடுகிறான். பரிசுத்த வேதாகம் கூட இப்படியாய் சொல்கிறது. தெய்வம் மனிதனை பார்த்து இப்படியாக
ரோமாபுரியாருக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ற ஒரு மனிதன் இப்படியாக கூறுகிறார். தெய்வம் மனிதனை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை என்று சொல்லி அந்த ரோமர் 3வது அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. நம்முடைய நாட்டிலே லட்சக்கணக்கான மக்கள் தெய்வத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, அப்படியானால் தெய்வம் சொல்லுகிறது உண்மைதானா? பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது உண்மைதானா என்று சொன்னால் ஆம், உண்மைதான். மனிதன் தெய்வத்தை தேடவில்லை, தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை தேடுகிறான். தெய்வத்தின் கரத்தில் இருக்கிற பொருளை தேடுகிறான். தேவன் கொடுக்கிற சுகத்தை தேடுகிறான். தெய்வத்தின் ஆசீர்வாதம் தான் அவனுக்கு வேண்டும், தெய்வத்தையோ அவன் தேடவில்லை. பிள்ளைகள் பெற்றோரை வந்து பார்க்கும் பொழுது பெற்றோரை அவர்கள் தேட வேண்டும் என்பதை பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒருவேளை பெற்றோரின் கரத்தில் இருக்கிற பொருளையும் சொத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பெற்றோரிடத்தில் வருவார் என்று சொன்னால் பெற்றோர் சொல்வார்கள், அவர்கள் எங்களை எங்கே தேடுகிறார்கள், நாங்கள் கொடுக்கிற பொருளையும் சொத்தையும் தான் தேடுகிறார்கள் சொல்லி வேதனைப்பட மாட்டார்களா? அதே போலதான் தெய்வம் கூட மனிதனை பார்த்து சொல்லுகிறார், தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறார். அதுதான் உண்மை. மனிதன் எதற்காக தெய்வத்தின் பொருளை தேடுகிறான் என்று சொல்லி சற்று யோசித்து பார்த்தால், தன் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு வெறுமையை உணர்கிறான் மனிதன், தனிமையை உணர்கிறான் மனிதன். அந்த வெற்றிடத்தையும் அல்லது வெறுமையையும் அவன் தேடுகிற நிறைவையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவன் பொருளை தேடுகிறான். அவனுக்கு ஆசீர்வாதம் வந்துவிட்டால், நிறைய பொருள் சேர்ந்து விட்டால், தான் விரும்பினது மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அந்த நிறைவை அவன் பெற்றுவிடலாம் என்று சொல்லி நினைக்கிறான். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றிடத்தை தேவன் தான் வைத்திருக்கிறார். அந்த வெற்றிடம் என்னவென்று சொன்னால், பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, தெய்வன் மனிதனை உண்டாக்கின பொழுது அவனை தெய்வ சாயலிலே தெய்வத்தின் ரூபத்திலே உண்டாக்கினாராம். அதாவது தெய்வத்தின் மூலமாக மாத்திரமே அவன் நிறைவான ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவனை உண்டாக்கினான். ஒரு மனிதன் இப்படியாக சொல்லுகிறார், மனிதனின் வாழ்க்கையிலே அவன் உள்ளத்திலே ஒரு வெற்றிடம் உண்டு. அந்த வெற்றிடம் தெய்வத்தின் வடிவமைந்த வெற்றிடமாம். தெய்வத்தால் மாத்திரமே நிரப்பப்படக்கூடிய ஒரு வெற்றிடம் அவன் வாழ்க்கையில் இருக்கிறது. அதனால்தான் மனிதன் தெய்வத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் தெய்வ கொடுக்கிற ஆசீர்வாதத்தினாலே தன் வாழ்க்கையை நிரப்பி, அந்த வெற்றிடத்தை நிரப்பி, அவன் தேடுகிற நிறைவையும் நிம்மதியையும் ஒரு முழுமையும் பெற்றுவிடலாம் என்று சொல்லி முயற்சி எடுக்கிறான். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின்படி தெய்வம் கொடுக்கிற பொருளினாலே மனிதன் நிறைவை அடைய முடியாது. தெய்வம் கொடுக்கிற பொருள் எல்லாருக்கும் தான் தெய்வம் கொடுக்கிறார். தெய்வம் இல்லை என்று சொல்லுகிற மனிதனுக்கும் தெய்வம் பொருளை கொடுக்கிறார். பரிசுத்த வேதாகம் சொல்கிறது, நல்லாருக்கும் பொல்லாருக்கும் தெய்வன் சூரியனை உதிக்க பண்ணுகிறாராம், மழையை பெய்ய செய்கிறார். தெய்வத்தை தேடுகிற மனிதனுக்கு மட்டும் மழை பெய்யவில்லை, சூரியன் உதிக்கவில்லை, எல்லாருக்கும் தான் உதிக்கிறது, எல்லாருக்கும் மழை பெய்கிறது. பொதுவான நன்மைகளை தெய்வம் எல்லாருக்கும் கொடுக்கிறார். தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறவனுக்கும் கொடுக்கிறார். காரணம், தெய்வன் பாகுபாடு உள்ளவர் அல்ல, பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. அவர் எல்லாரையும் நேசிக்கிறபடினாலே அவர் அப்படியாய் கொடுக்கிறார். ஆனால் தெய்வம் கொடுக்கிற ஒரு நிறைவான ஒரு வாழ்வு எப்படி கிடைக்க முடியும்? மனிதன் தெய்வத்தோடு கூட ஒரு முழுமையான உறவை பெற்றுக்கொள்ளும் பொழுது மட்டுமே அது அவனுக்கு கிடைக்கும். அப்படியானால் தெய்வத்தை மனிதன் ஏன் அடைய முடியவில்லை, அல்லது தேவன் கொடுக்கிற நிறைவான வாழ்வை ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? மனிதனை குறைவுள்ளவனாகவே தெய்வம் படைத்து விட்டாரா? நிம்மதியற்றவனாகவே படைத்து விட்டாரா? இந்த வெற்றிடத்தோடையே அவனை படைத்தாரா என்று சொன்னால் இல்லை. மனிதனை தெய்வம் உண்டாக்கின பொழுது அவனை நிறைவுள்ளவனாக, தெய்வத்தோடு கூட நிரந்தரமான உறவை உடையவனாகவே அவனை உண்டாக்கினான். ஆனால் மனிதனோ தெய்வத்தை தேடுவதை விட்டுவிட்டு பொருளையும் இன்பத்தையும் தன் வழியிலே தேட ஆரம்பித்தபடியினாலே தெய்வத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள இருந்த உறவு உடைந்து போய்விட்டது.
அதை தான் வேதாகமம், பரிசுத்த வேதாகமம் பாவம் என்று அழைக்கிறது. பாவம் என்று சொன்னால் தெய்வத்துக்கு பிரியமில்லாத காரியங்கள் பாவமாயிருக்கிறது. தெய்வத்தின் சட்டத்துக்கு மீறின காரியங்கள் பாவமாயிருக்கிறது. தெய்வம் வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை மனிதன் செய்யும் பொழுது அது பாவமாயிருக்கிறது. இந்த பாவமே மனிதனையும் தெய்வத்தையும் பிரித்து விட்டது. இந்த பிரிவினை தானே மனிதன் உறவை உடைத்தது. அந்த உறவு உடையப்பட்டபடினாலே மனிதனுக்கு நிறைவான வாழ்க்கை இழந்து போயிற்று. இன்றைக்கு மனிதனுக்கு பொருள் உண்டு, செல்வங்கள் உண்டு, நல்ல இன்பங்கள் உண்டு, அவனுக்கு பதவி உண்டு, நல்ல அந்தஸ்துகள் உண்டு. ஆனால் அவன் வாழ்க்கையிலே நிறைவை அவன் அடைய முடியவில்லை. ஏதோ ஒரு வெற்றிடத்தை மனிதன் உணர்ந்தவனாகவே காணப்படுகிறான். அதனால்தான் அநேக மனிதர்கள், வசதி படைத்தவர்கள், எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் கூட நிம்மதியற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிம்மதியையும் நிறைவையும் எப்படி மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும்? பொருளினாலேயா? இல்லை. இன்பங்களினாலேயா? கேளிக்கைகளினாலேயா? இல்லை. தெய்வத்தோடு கூட அவன் உறவை புதுப்பிக்க வேண்டும். அந்த உறவை அவனால் எப்படி புதுப்பிக்க முடியும்? இவனால் தெய்வத்தை ஓடி தேடி கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை, முடியாது. காரணம், தெய்வத்தின் அண்டையிலே அவன் போக முடியாதவனாக காணப்படுகிறான். இருளும் வெளிச்சமும் எப்படி ஒன்றோடொன்று சேர முடியாதோ அதுபோல பாவத்தினால் கரைப்பட்டு போன மனிதன் பரிசுத்தமான தெய்வத்தோடு கூட இணைய முடியாதவனாய் மாறி போய்விட்டான். ஆனால் இந்த இணைப்பை ஏற்படுத்தும்படியாக தான் தெய்வமே மனிதனை தேடி வந்தார். இந்த உலகத்திற்கே வந்தார். மனிதன் வாழும் இடத்திற்கு வந்தார். வந்து என்ன செய்தார்? மனிதனையும் தெய்வத்தையும் பிரித்துவிட்ட அந்த பாவத்தை நீக்கத்தக்கதான ஒரு காரியத்தை செய்தார். அவர் எப்படி அதை செய்தார் என்று சொன்னார், மனிதன் செய்த பாவத்தை தன் மீது எடுத்துக்கொண்டு மனிதன் அடைய வேண்டிய பாவத்தின் தண்டனையை தானே சிலுவையிலே அடைந்து தீர்ந்தார். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சிலுவையிலே செய்து முடித்த காரியம். சிலுவையை பார்க்கும் பொழுது அநேக மக்களுக்கு அது விளங்கவில்லை. தெய்வமாயிருந்தால் ஏன் அவர் சிலுவையிலே மரிக்க வேண்டும்? தெய்வம் எப்படி மரிக்க முடியும்? எதற்காக அவர் அதை செய்தார்னு சொல்லி விளங்க முடியவில்லை. சிலர் நினைக்கிறார்கள் அவர் ஏதோ தவறு செய்து விட்டார், அவரே காத்து கொள்ள முடியவில்லை, பாதுகாக்க முடியவில்லை, விடுதலை பண்ணிக்கொள்ள முடியவில்லை, சிலுவையிலே அவரை பிடித்து அறைந்து விட்டார்கள் என்று சொல்லி. இல்லை, மனிதனை தேடி இந்த உலகத்திலே வந்தார். மனிதன் பாவத்திற்காக தன்னையே சிலுவையில் அறையும்படியை ஒப்பு கொடுத்தார். அவர் மரித்தார். 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்து மெய்யாகவே தான் தெய்வம் என்பதை நிரூபித்து விட்டார். இன்றைக்கும் பரிசுத்த வேதாகம் சொல்கிறது, அவர் சிலுவையிலே சிந்தின அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவத்தை கழுவ அவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் உயிரோடு கூட எழுந்ததினாலே தம்மை தெய்வம் என்று நிரூபித்தார். அவர் நம்முடைய பாவத்துக்காய் மரித்து உயிரோடு கூட எழுந்தபடியினாலே நம்முடைய பாவத்தை கழுவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அப்படி நம்முடைய பாவம் கழுவப்படுகிற பட்சத்திலே இழந்து போன தெய்வத்தோடு கூட உள்ள அந்த உறவு புதுப்பிக்கப்படுகிறது. பிரியமானே, இது ஒரு அற்புதமான ஒரு உண்மையாய் காணப்படுகிறது. இதைதான் பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. மனிதன் பொருளை கொண்டு சந்தோஷத்தை அடைந்து விடுவதற்காக, இன்பங்களினாலே அந்த நிறைவை பெற்றுக் கொள்வதற்காய் ஓடி அலைந்து உழைத்து அநேக காரியங்களை செய்து சோர்ந்து போனவனாய் காணப்படுகிறான். உங்களில் சிலர் கூட அப்படி இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், உங்களை படைத்த தெய்வத்திற்கும் தெரியும். நீங்கள் சோர்ந்து போன நிலைமையிலே, உங்கள் வாழ்க்கையிலே நொந்து போன நிலையிலே நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராய்